இந்த டியூட்டி செய்யறதுக்காக சில செலவெல்லாம் பண்ணிருப்பான். அந்த பணத்தை அவன் முதல்ல எம்ப்ளாயி செலவு பண்ணிருப்பாரு. ஆனா அந்த பணத்தை எம்ப்ளாயர் கிட்ட இருந்து திருப்பி வாங்கியிருப்பாரு. திருப்பி வாங்கி இருந்தால் அது வந்து பெர்குசிட்ஸ்ல வராது. சப்போஸ் செலவு பண்ணிருந்தாரு அதை மட்டும் அப்படியே வாங்குறாரு, அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா பெர்குசிட்ஸ்ல வராது. நெக்ஸ்ட், பெர்குசிட் மே அரைஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் இன் த கோர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். இந்த பெர்குசிட்ஸ்ல வந்து என்னன்னா இது எம்ப்ளாய்மெண்ட்லயும் இருக்கும், ப்ரொஃபஷனலா இருக்கும். ப்ரொஃபஷன் என்ன, இந்த டாக்டர் சர்வீஸ் பண்றது, ஆடிட்டர் சர்வீஸ் பண்றது, அட்வொகேட் சர்வீஸ் பண்றது, இதெல்லாம் ப்ரொஃபஷன். பிசினஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அல்லது பிசினஸ் கூட வேண்டாம், எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். ஒரு பிசினஸ்ல நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும்போது நீங்க எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருந்தா அங்கேயும் பெர்குசிட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த கேஸ் ஆஃப் ப்ரொஃபஷன்லயும் பெர்குசிட்ஸ் இருக்குது. அப்ப நீங்க பாருங்க, எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கும்போது அதுக்கு பேரு சேலரின்னு பேரு, சேலரின்னு சொல்லி டாக்ஸபிள். If it arises from the relationship of employer and employee, then the value of perquisite is taxable as salary. அப்ப எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ஒருத்தர்கிட்ட நீங்க சம்பளத்துக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து பெர்குசிட் வாங்கினா அது வந்து taxable as salary. ஆனா perquisite is chargeable as profits and gains of business. எப்ப? in the course of profession. இப்ப அட்வொகேட்டிங் ப்ரொஃபஷன்ல இருக்கு, இல்ல வேற ஏதாவது டாக்டர் ப்ரொஃபஷன் இருக்கு, இல்ல ஆடிட்டிங் ப்ரொஃபஷன் இருக்குன்னு வச்சுங்க, அந்த மாதிரி இதுல வந்து நீங்க வாங்குறீங்கன்னா பெர்குசிட் வாங்குறீங்கன்னா இட் இஸ் சார்ஜபிள் ஆஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். அப்ப இந்த ஹெட்டிங் வேற அந்த ஹெட்டிங் வேற, அதை ஞாபகம் வச்சுங்க. பெர்குசிட் வில் பிகம் டாக்ஸபிள் ஒன்லி இஃப் இட் ஹஸ் லீகல் ஆரிஜின். அப்ப சட்டப்படி இருந்தா தான் நீங்க வந்து நீங்க லீகல் ஆரிஜின் இருந்தா தான் பெர்குசிட் வாங்க முடியும். அன்ஆத்தரைஸ்ட் அட்வான்டேஜ் வில் நாட் பி என்டர்டைன்டு. அது என்ன சார் அன்ஆத்தரைஸ்ட் அட்வான்டேஜ் டேக்கன் பை தி எம்ப்ளாயி? ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அண்டர் தி அக்ரிமெண்ட் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து போஸ்ட்ல இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் அவருக்கு ஃப்ரீ அகாமடேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, ஹவுஸ் அகாமடேஷன். அவருக்கு காலி பண்ணாம இருக்காரு. அத இப்போ நம்ம கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பிரியங்கா பாத்தீங்கன்னா ஒரு 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் அவங்க என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் அகாமடேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இப்ப வெக்கேட் பண்ண சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி இங்க ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் மிஸ்டர் ஏ an employee is given a house by his employer on 31/3/2020 he is terminated from services. அப்ப அவருக்கு வேலை போயிடுச்சு. எப்ப? it comes to an end. எப்ப? 31/3/2020 தூக்கிட்டாங்க. but he continues to occupy the house without permission of the employer for 6 months. அப்ப அவங்க எப்பயுமே நீங்க வேலையை விட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் நீங்க விட்டுடணும். அப்ப அப்படி இல்லாம நீங்க என்ன பண்றீங்க, அந்த வீட்டை மட்டும் குடியிருக்கீங்க, இன்னும் 6 more months இருக்கீங்க அப்படின்னா இப்ப இந்த கொஸ்டின் எப்ப அரைஸ் பண்றாங்கன்னா பாருங்க, அதுக்கப்புறம் he is evicted by the employer. அப்ப 6 மாசம் சொல்லி சொல்லி பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் காலி பண்ண வைக்கிறாங்க. இப்ப கொஸ்டின் என்ன தெரியுமா, அந்த பெனிஃபிட் அவர் என்ஜாய் பண்ணார் இல்லையா அந்த 6 monthsல, இட் கேன் பி கன்சிடர் as perquisite or be charged to salary அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். அது உங்களால முடியுமா அப்படிங்கறத பார்க்கணும். இட் cannot be done since the relationship of employer employee ceased to exist after 31/3/2020. அப்ப இங்க வந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இல்ல. ஏன்னா அவரை வேலையை விட்டு எப்ப தூக்கிட்டாங்க, 31/3/2020 தூக்கிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி கேஸ்ல the definition of income is wide enough to bring the value of the benefits enjoyed to tax as. அப்ப நீங்க அதுக்கு வந்து இன்கம் அவர் எப்படி இருந்தாலும் ஒரு பெனிஃபிட் ரீச் பண்ணிட்டாரு இல்லையா, அனுபவிச்சுட்டாரு இல்லையா, அப்ப அதை எதுல காட்டணும்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அதை காட்டணும். ஏன்னா அவர் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்ல வேலையை விட்டு தூக்கியாச்சு. அப்ப அந்த மாதிரி பாருங்க. இப்ப நெக்ஸ்ட், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் பெர்குசிட்? இட் ஹாஸ் பீன் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 17(2) சப்செக்ஷன் 2. அதுல சொல்லிருக்கு. அந்த டெஃபினிஷன் பிரகாரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அடிஷனல் பெனிஃபிட் அப்படின்னு சொன்னோம். இப்ப இந்த டெஃபினிஷன் ஆஃப் பெர்குசிட் இஸ் இன்க்ளூசிவ் ஒன். Based on the definition, the perquisites can be classified in 3 ways. அப்ப இந்த பெர்குசிட்ஸ்ல டைப்ஸ் ஆஃப் பெர்குசிட்ஸ் என்னென்ன இருக்கு, மொத்தம் 3 டைப் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா டாக்ஸபிள் இந்த கேஸ் ஆஃப் எம்ப்ளாயி, இன்னொன்னு என்னன்னா எக்ஸம்ட், என்ன ஃப்ரம் டாக்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயிஸ், எல்லாத்துக்குமே இது வந்து என்னன்னா எக்ஸம்ஷன், டாக்ஸ் ஃப்ரீ. அடுத்தது இன்னொரு கேஸ் என்னன்னா பெர்குசிட்ஸ் டாக்ஸபிள் ஒன்லி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிஸ். அப்ப ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிஸ்னு ஒரு செக்ஷன் பார்த்தோம். அது பிரகாரம் எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன டாக்ஸபிள், அவங்க ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி மட்டும் கட்டணும். அப்ப இப்ப நம்ம 3 டைப் இருந்தாதான் பெர்குசிட்ஸ். இதுல முதல் கேஸ் நம்ம பார்க்க போறது பெர்குசிட்ஸ் டாக்ஸபிள் இன் த கேஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயிஸ். அப்ப இது வந்து இப்ப நான் சொல்ற பெர்குசிட்ஸ் எல்லாமே டாக்ஸபிள்.
யாரு? எல்லா எம்ப்ளாயிஸுக்குமே. இதுல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், பிரைவேட் எம்ப்ளாயிஸ் அப்படிலாம் கணக்கு கிடையாது. அது என்னென்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் என்ன? வீடு கொடுத்துருவாங்க, அவரு வாடகை தர தேவையில்லை, அதை ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க. பட் இருந்தாலும் எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் எஸ் எம்ப்ளாயிஸ் கன்சர்ன், அது என்ன வேல்யூ அந்த வேலையை கால்குலேட் பண்ணி அதுக்கு உண்டான டாக்ஸ் அவர் கட்டி ஆகணும். அதுதான் இந்த டாக்ஸபிள் அப்படின்றோம், இன் கேஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயிஸ் அப்படின்ட்டு. அப்ப ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் அப்படின்னா the value of rent free accommodation provided to the assessee by the employer under section 17(2)(I). ஆச்சா, இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா டிஸ்கஷன் ஆன் வேல்யூஷன் ஆஃப் பெர்குசிட்ஸ் அது பார்ப்போம். இதுல எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கு. எல்லா எம்ப்ளாயிஸுக்கு ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் வந்து இருந்தா டாக்ஸ் கட்டணும். ஆனா சில கேசஸ்ல எக்ஸெப்ஷன், டாக்ஸ் கட்ட தேவையில்லை. யாருக்கு அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு. அது உங்களுக்கு வந்து ரெண்ட் ஃப்ரீ அஃபீஷியல் ரெசிடென்ஸ் பங்களா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இஸ் நாட் டாக்ஸபிள். அப்ப எல்லா எம்ப்ளாயிஸும் டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்குது பெர்குசிட்ஸுக்கு அப்படின்னு சொன்னா அது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கு கட்டி ஆகணும். ரெண்டாவது கன்செஷன் இன் ரெண்ட். இப்ப என்ன, ஓனர்ஸ் பில்டிங்கே இருக்கும், அவர் என்ன பண்ணார், வெளியாளுங்களுக்கு எல்லாம் வாடகை விட்டுருப்பார், 50,000 ரூபாய்க்கு வாடகை விட்டுருப்பார். நம்ம கிட்ட வேலை செய்யறது என்ன பண்ண, வெறும் 5,000 ரூபாய்க்கு இல்ல 10,000 ரூபாய்க்கு நாம் கேவாஸ் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்துருப்பார். அப்ப கன்செஷன் இருக்குன்னு வச்சுங்க இல்லையா, 50,000 ரூபாய் கொடுக்குற இடத்துல வெறும் 10,000 40,000 ரூபாய் மிச்சம் இல்லையா. அதுதான் அதான் வேல்யூ ஆஃப் கன்செஷன் in rent in respect of accommodation provided to the assessee by his employer. அந்த மாதிரி இருந்தா அதுவும் taxable ஆச்சுங்களா. எவ்வளவு கன்செஷன் கொடுத்திருக்காங்களோ அதுவும் taxable. நெக்ஸ்ட், பேமெண்ட் பை த எம்ப்ளாயர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் an obligation of employee. இப்ப நீங்க அண்டர் செக்ஷன் 17(2)(4) பிரகாரம் பாத்தீங்கன்னா any amount paid by employer in respect of any obligation which otherwise would have been payable by the employee. சில செலவு இருக்கு, சில எக்ஸ்பென்சஸ் இருக்கு, அதை எம்ப்ளாயி தான் செய்யணும், இருந்தாலும் எம்ப்ளாயர் செய்யறாரு, எம்ப்ளாய்க்கு பதிலாக எம்ப்ளாயர் செலவு பண்ணிருக்காரு. அந்த மாதிரி பேமெண்ட் ஏதாவது இருந்தா அதை மீட் அவுட் பண்ணா எம்ப்ளாயர் கொடுத்துருந்திருந்தா அதுக்கும் வந்து டாக்ஸபிள். எப்படி எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் a domestic servant is engaged by an employee and an employer. அப்ப பாருங்க, ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க, இவர் ஜிஎம்ஆ இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனில ஜிஎம்ஆ ஒர்க் பண்றாரு, அவருக்கு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும், ஒரு டொமஸ்டிக் சர்வெண்ட் வச்சுக்கிறாரு. ஆனா இந்த இஃப் டொமஸ்டிக் சர்வெண்ட் இஸ் என்கேஜ், எம்ப்ளாய் பண்றாரு, ஆனா எம்ப்ளாயர் ரீஇம்பர்சஸ் சேலரி, அத ரீஇம்பர்ஸ்னா ரீபே த சேலரி பெய்ட் டு த சர்வெண்ட். அப்ப என்ன ஆயிடுது, நம்ம கிட்ட வேலை செய்யற ஒரு அசிஸ்டன்ட், அதாவது ஒர்க்கரு, அவரு வந்து என்ன பண்றாரு, அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக ஒரு வேலைக்காரரை வச்சுக்கிறாரு அப்படின்னா அப்ப அவரு தான் வந்து அவர் சேலரி கொடுக்கணும். ஆனா எம்ப்ளாயர் கொடுக்குற, இப்ப நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னா இட் பிகம்ஸ் an obligation which the employee would have discharged even if the employer did not reimburse the same. அப்ப பாருங்க, எம்ப்ளாயி வந்து வச்சிருக்காரு, அவருக்கு அசிஸ்டன்ட், அவருக்கு வேலை செய்யறதுக்காக ஒரு சர்வெண்ட் வச்சிருக்காரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, சேலரி ஃபர்ஸ்ட் கொடுத்துறாரு, அதே சேலரியை மறுபடியும் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து திருப்பி வாங்கிக்கிறாரு. வாங்கலாம் இல்ல வாங்காம போகலாம், ஆனா அது யார் தரணும், இது வந்து எம்ப்ளாயி தான் கொடுக்கணும். அதனால இந்த மாதிரி கேசஸ்ல the perquisites will be covered by section 17(2)(4) and will be taxable in the hands of all employees. அப்ப எந்த கம்பெனில யார் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு வேலைக்கு வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய சேலரியை அவங்க கவர்மெண்ட், ஐ மீன் எம்ப்ளாயரே கொடுத்தால் கூட அதை taxable in the hands of the யாருன்னா எம்ப்ளாயி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கேஸ், the amount payable by an employer directly or indirectly to effect an insurance on the life of the assessee. அப்ப லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, எம்ப்ளாய்க்கு பேர்ல இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாரு, இன்னும் அதாவது அசூரன்ஸ் பேர், அதுக்கு பேரு அசூரன்ஸ் அந்த லைஃப் ஆஃப் த பாலிசி. எம்ப்ளாய் ஏன்னா அவருக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்றாரு, அவரு பிரீமியம் கட்டுறாரு. அப்ப அந்த மாதிரி இருந்தா அதுக்கும் வந்து என்ன பண்ணணும், இவர் எம்ப்ளாயி தான் பண்ணணும். எனி அமௌண்ட் பேயபிள் பை an employer directly or indirectly to effect an assurance on the life of the assessee அல்லது to effect a contract for an annuity அதர் தேன் பேமெண்ட். இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், லைஃப் இன்சூரன்ஸுக்கு பிரீமியம் கட்டி இருந்தா மத்தபடி மத்ததெல்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது. எது, இந்த ஆர்பிஎஃப் இருக்குது, ரெகனைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அப்புறம் அப்ரூவ்ட் சூப்பர் அனிவேஷன் ஃபண்ட், டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ், அப்புறம் அண்டர் த கோல் மைன்ஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட், எம்ப்ளாயிஸ் இதெல்லாம் இல்லாம வெறும் லைஃப் இன்சூரன்ஸுக்கு மட்டும் ஏதாவது எம்ப்ளாய்க்காக ஏதாவது கட்டியிருந்தார் அப்படின்னு சொன்னா அந்த அமௌண்ட்டுக்கும் எம்ப்ளாயி தான் டாக்ஸபிள் அப்படிங்கிறது தான் இங்க. There are schemes like group annuity scheme. சில குரூப் ஆனிவிட்டி எம்ப்ளாயர்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுங்க, அந்த எம்ப்ளாயர் குரூப்புக்கே ஒரு ஆனிவிட்டி இருக்கும், அல்லது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு ஒன்னு இருக்கும், ஃபிடெலிட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு இருக்கும். இந்த அண்டர் விச் இன்சூரன்ஸ் பிரீமியம் இஸ் பெய்டு பை எம்ப்ளாயர், அதுக்காக
on behalf of employee க்கு எம்ப்ளாயர் ஏதாவது இன்சூரன்ஸ் பிரீமியம் மாதிரி ஏதாவது கட்டி இருந்தாருன்னா such payments are not regarded as perquisites. நல்லா பார்க்கணும். Such payments are not regarded as perquisites in view of the fact that employees have only expectancy of the benefit in such schemes அப்படிங்கறத நல்லா பார்த்துக்கணும். சரி, நெக்ஸ்ட் வந்து specified security or sweat equity shares allotted or transferred by the employer. ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்ன தெரியுமா? நம்ம கம்பெனில ஒர்க் பண்றாங்க பாருங்க, எம்ப்ளாயர்ஸ் இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அது கம்பெனி என்ன பண்ணும், அவங்களுக்கு ஓனர்ஷிப்ல ரைட் கொடுக்கறதுக்காக கம்மி காஸ்ட்டுக்கு ஷேர்ஸ் எல்லாம் அலாட் பண்ணும். இப்போ ஒரு ஷேர் 10 ரூபான்னு வச்சுங்களேன், ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் எம்ப்ளாய்க்கு பொறுத்த வரைக்கும் 2 ரூபாய்க்கு கொடுக்கும். அப்ப என்ன 8 ரூபாய் மிச்சம். இந்த மாதிரி இருந்தா அது டாக்ஸபிளா இல்லையா? டாக்ஸபிள். அப்ப 8 ரூபாய் மிச்சம் இல்லையா? 8 ரூபாய் மாதிரி ஒரு 100 ஷேர் இருந்தா 800 ரூபாய் ஒரு எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட் கிடைக்குது. அந்த பெனிஃபிட் எம்ப்ளாயி டாக்ஸ் கட்டணும். The value of any specified security or sweat equity shares allotted or transferred directly or indirectly by the employer or former employer free of cost or at concessional rate. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். காஸ்ட் ஃப்ரீயா கொடுக்கலாம், இல்ல 10 ரூபாய் ஷேர வந்து நீங்க 2 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி இருந்தா என்ன கன்செஷன் அவர் ரிசீவ் பண்றாரோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், எம்ப்ளாயி இட் இஸ் டாக்ஸபிள் அப்படின்னு பார்க்கணும். என்ன, இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாமே டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயி. ரெண்டாவது, amount of any contribution to an approved superannuation fund. சூப்பர் வேலையை விட்டு ரிட்டையர் ஆகும் பண்ணும்போது சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட் ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணி, அப்ப the amount of any contribution to an approved superannuation fund by the employer in respect of the assessee to the extent it exceeds 1,50,000 rupees. அப்ப நல்லா பார்க்கணும், 1,50,000 ரூபாய்க்கு மேல ஒரு ஃபண்ட் சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயர் கிரியேட் பண்ணதுல அது கொடுக்கும் போது அதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து அவர் இட் இஸ் டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயி அப்படிங்கறத பார்க்கணும். அடுத்தது எனி அதர் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் ஆர் அமெனிட்டி. ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் அப்படின்னா எம்ப்ளாயி செலவு எம்ப்ளாயர் கொடுக்கிறது, அதை மீட் அவுட் பண்றது. The value of any other fringe benefit or amenity as may be prescribed by the CBDT. ஆச்சா, as a Central Board of Direct Tax அப்படின்னு பேரு CBDT னா. அப்ப செக்ஷன் 72 என்ன சொல்லுது அப்படின்னா, the following benefits or amenity taxable in case of all employees. என்னென்ன பாருங்க. அப்ப ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ங்கிறது அதாவது டைரக்டா கொடுக்காம கம்பெனில இருந்து எம்ப்ளாயிக்கு அந்த செலவை கொடுக்குது. ஆனா அதை வந்து யாரு பேர் பண்ணிக்குவாங்கன்னா எம்ப்ளாயர் பேர் பண்ணிக்குவாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது எல்லாமே இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே டாக்ஸபிள் இன் கேஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயிஸ். என்ன பாருங்க, ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, திடீர்னு பணம் வேணும் சார், ஒரு 2,000 ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஆர் கன்செஷனல் லோன், இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அர்ஜென்ட் செலவு வாங்கிட்டு போறாரு. அது இதெல்லாம் வந்து யாருக்கிட்ட கொடுக்கணும் இந்த பெனிஃபிட், இதெல்லாம் இவர் வந்து டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி. ரெண்டாவது, டிராவலிங், டூரிங், அகாமடேஷன், வெளியூர் போயிட்டு வர்றதுக்காக செலவு. ஃப்ரீ ஆர் கன்செஷனல் ஃபுட் அண்ட் நான் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ். அப்ப ஃபுட் வந்து உங்களுக்கு இப்ப அங்கேயே வச்சு கேன்டீன்லாம் ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கேன்டீன் இருக்கும். அங்க இட்லி வந்து பாத்தீங்கன்னா 50 பைசாக்கு விற்பாங்க. வெளியே 10 ரூபாய்க்கு இருக்கும் ஒரு இட்லி, இங்க 50 பைசாக்கு விற்பாங்க. சும்மா ஒரு ட்ரேடிங் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கேன்டீனே கொடுப்பாங்க அந்த மாதிரி ரேட்ல, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம். அந்த மாதிரி கன்செஷனல் ஃபுட், நான் ஆல்கஹாலிக், ஆல்கஹால் கிடையாது, மற்றபடி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க வச்சுங்களா, அந்த பிவரேஜஸ் அதெல்லாம் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயி. கிஃப்ட், வவுச்சர் ஆர் டோக்கன் இன் லியூ ஆஃப் சச் கிஃப்ட் ஆர் கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்சஸ், கிளப் எக்ஸ்பெண்டிச்சர், யூஸ் ஆஃப் மூவபிள் அசெட்ஸ், டிரான்ஸ்பர் ஆஃப் மூவபிள் அசெட்ஸ், அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் எமனிட்டி ஆர் அமெனிட்டி ஃபார் வேல்யூவேஷன் ரெஃபர் டிஸ்கஷன், அதை மறுபடியும் சொல்றாங்க, அதுல ரெஃபர் பண்ணிக்க. அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்கன்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்காக கொடுக்கறது. இதுக்கு பேர் என்னன்னா டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா கொடுக்கறது. ஒருத்தருக்கு வந்து டைரக்டா பைசா கொடுத்தா அது சேலரி. மற்றபடி இங்க வந்து பாருங்க, டிராவலிங் அலவன்ஸ் கொடுக்கறது, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து எம்ப்ளாயிக்காக கொடுக்கறது. இந்த பெனிஃபிட்டுக்கு பேரு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் அப்படின்னு பேரு. இந்த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் எதுவா இருந்தாலும் இது டாக்ஸபிள் ஒன்லி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், எக்ஸம்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பேமெண்ட் ஃப்ரம் சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட். செக்ஷன் 10 சப்செக்ஷன் 13 பிரகாரம் என்னென்ன எக்ஸம்ஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். Any payment received by an employee from an approved superannuation fund shall be entirely excluded from his total income if the payment is made. இப்ப இது வரைக்கும் என்ன சொன்னா, எம்ப்ளாயிக்கு வந்து டாக்ஸ் கட்டணும்னு சொன்னோம். ஆனா சில கேசஸ்ல வந்து இந்த சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட்ல டாக்ஸ் கட்ட தேவையில்லை, எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த எக்ஸம்ஷன் எப்ப அப்படின்னா when the payment is made on the death of the beneficiary. பாருங்க நல்லா பாருங்க, பெனிஃபிஷியரி டெத்தும் போது கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அது வந்து எக்ஸம்ஷன். Or to an employee in lieu or in commutation of annuity or is retirement at அல்லது ஆஃப்டர் ஏ ஸ்பெசிபிக் ஏஜ், அப்ப 60 வயசு கழிச்சு இல்ல ரிட்டையர்மெண்ட் கழிச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அப்ப எக்ஸம்டடு. பை வே ஆஃப் ரீஃபண்ட் ஆர் ரீஃபண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஆன் தி டெத் ஆஃப் தி பெனிஃபிஷியரி, அந்த டைம்ல. அப்புறம் ரெண்டாவது பை வே ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு an employee of his leaving service, வேலையை விட்டு போறாரு அந்த சமயத்துல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க, அந்த அப்ப பாத்தீங்கன்னா is becoming incapacitated prior to such retirement to the extent payment. இது எப்படின்னா to the extent the payment made does not exceed the contribution made prior to. அப்ப 1462க்கு முன்ன என்ன பேமெண்ட் கொடுத்தாங்களோ அதை வந்து மீறாம எக்ஸஸ் ஆகாம does not exceed அப்படிங்கிற மாதிரி நீங்க ஜெனரலா இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. By way of contribution to an employee on his leaving the service in connection with which the fund is established அப்படின்ட்டு. அடுத்தது by way of transfer to the account of the employee under the pension scheme. pension scheme இருக்கும் செக்ஷன் 80 CCD பிரகாரம் ஏதாவது டிரான்ஸ்பர் பண்றாங்க எம்ப்ளாயி அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா அந்த ஃபண்டு இதெல்லாம் வந்து என்னன்னா எக்ஸம்டட், இதுக்கெல்லாம் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அப்ப எக்ஸம்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பேமெண்ட் ஃப்ரம் சூப்பர் அனிவேஷன் ஃபண்ட் செக்ஷன் 10, 10, 13 அப்படின்னா இந்த 5 பாயிண்ட் அப்படி ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், அதாவது டாக்ஸபிள் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி பார்த்தோம், அதுல ஒரு கேஸ் வந்து எக்ஸம்ஷன் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப requisites exempt from tax in all cases. இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே கம்ப்ளீட் எக்ஸம்ஷன். அப்ப எம்ப்ளாய்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க, டெலிபோன் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்பர் ஃபெசிலிட்டி, சோ மெனி ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. அதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து எக்ஸம்டட். என்ன, இப்ப ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு டெலிபோன் கொடுத்துருக்கோம் நம்ம, கம்பெனி வந்து டெலிபோன் ப்ரொவைடட் பை an employer to an employee at his residence. ஏன்னா இப்ப எம்டி வந்து அவர்கிட்ட பேசணும், நைட்டு 2 மணிக்கு கூட பேசுவாரு, அப்ப என்ன பண்ணோம், அப்ப போன் வசதி இருந்தா தான் பரவாயில்ல, அப்ப கம்பெனியுடைய வெல்ஃபேருக்காக தான் கொடுக்குறாரு, அப்ப அது வந்து கொடுத்திருந்தா டெலிபோன் ஃபெசிலிட்டி கொடுத்திருந்தா அது எக்ஸம்டட். அப்ப அதை பாத்துங்க. நெக்ஸ்ட், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் பை an employer engaged in the business of carrying of passenger or goods to his employees either free of charge or at concessional rate. அப்ப டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஒரு வரப்போறதுக்கு, ஆபீஸ்ல இருந்து வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கு வருது, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறது, இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுத்திருந்தா அதெல்லாம் கம்பெனிக்காக ஒரு வராது போறாரு, அதனால அது வந்து எக்ஸம்டட். அதை வந்து நீங்க சார்ஜ் போட்டு டாக்ஸ் போடக்கூடாது. அது பிரிவிலேஜஸ் பாசஸ் அண்ட் பிரிவிலேஜஸ் டிக்கெட். இப்ப சில டிபார்ட்மெண்ட் இருக்கு, ரயில்வே டிபார்ட்மெண்ட், ஏர்போர்ட், இந்த மாதிரிலாம் இருக்கும், அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுல ஒர்க் பண்றவங்களுக்கு பிரிவிலேஜஸ் பாஸ் கொடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆயிடும், அவங்களோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ எங்க வேணாலும் டிராவல் பண்ணலாம் இந்தியன் ரயில்வேஸ்ல அப்படின்னு ஒரு டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. அப்ப அதுக்கு வேல்யூ போட்டு அதுக்கு உடனே நீ டாக்ஸ் கட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தான் அது. அப்ப பிரிவிலேஜஸ் பாசஸ் அண்ட் பிரிவிலேஜஸ் டிக்கெட் ஆர்டர்ஸ் கிராண்டட் பை இந்தியன் ரயில்வேஸ் டு இட்ஸ் எம்ப்ளாயீஸ், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. பர்குசிட்ஸ் அலௌட் அவுட் சைட் இந்தியா பை த கவர்மெண்ட். இப்ப இந்தியால இருந்து வெளியே போறாரு, வெளிநாட்டுல ஒர்க் பண்றாரு, ஆக்சுவலா அந்த பர்குசிட்ஸ் வந்து வெளிநாட்டுல கொடுக்குறாங்க. யாருக்கு, ஆனா அவன் யாரு, சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான், ஆனா என்ன பண்றாரு, இந்தியாவுக்கு நமக்காக சர்வீஸ் அங்க சர்வ் பண்றாரு. Perquisites allowed outside India by the government to a citizen of India for rendering service outside India. அப்ப வெளிநாட்டுல போய் சேவை செய்யறாரு, சர்வீஸ் கொடுக்குறாரு, அதுக்காக வந்து பர்குசிட் கொடுத்தா அது வந்து எக்ஸம்டட். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஸ்டாஃப் குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இப்ப எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், இப்ப ஸ்டாஃப் குரூப் முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, மொத்தம் ஒரு 50 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா 50 எம்ப்ளாய்க்கு சேர்த்து டோட்டலா ஒரு குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு போட்டுருவாங்க. அதுக்கு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்றாரு. அப்படி பண்ணாருன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து எம்ப்ளாயி கேட்கல எனக்கு இன்சூரன்ஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு, அவரு போட்டாரு லைஃப் இன்சூரன்ஸுக்காக, யாரு குரூப் இன்சூரன்ஸ் போட்டாரு, அதனுடைய பிரீமியமும் யாரு, எம்ப்ளாயர் தான் கட்டுறாரு, அதுக்கு வந்து டாக்ஸபிள் கிடையாது, ஃபுல்லி எக்ஸம்டட். ஆனுவல் பிரீமியம் பை எம்ப்ளாயர் ஆன் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. இப்ப பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசின்னு என்ன, ஒருத்தர் பைக்ல போறாரு, அடிபட்டுருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், அந்த மாதிரி பாலிசி போட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க, பேமெண்ட் ஆஃப் ஆனுவல் பிரீமியம். ஆனா அந்த பிரீமியம் கட்டுறவர் யாரு, எம்ப்ளாயர் கட்டுறாரு. On personal accident policy affected by him on the life of the employee. இப்ப எம்ப்ளாயி வெளியே போறாரு வர்றாரு, அவருக்கு ஆக்சிடென்ட் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருந்து அதுக்கு உண்டான பிரீமியம் எம்ப்ளாயரே கட்டியிருந்தாருன்னா அதுக்கும் வந்து டாக்ஸேஷன் கிடையாது, எம்ப்ளாயி வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்லை. ரிஃப்ரெஷ்மெண்ட். இப்ப நீங்க பாருங்க, வருவாங்க, இப்ப வெளியே போனா, சாப்பாட்டுக்கு போனா, டீ குடிக்க போனா, இந்த மாதிரி டைம்ல எல்லாம் என்ன டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்காக என்ன பண்ண, ரெஃப்ரெஷ்மெண்ட்ல உள்ளே வித்தின் த கேம்பஸ்குள்ள, ஃபேக்டரினா ஃபேக்டரி, ஆஃபீஸ்னா ஆஃபீஸ்க்குள்ளே பண்ணுவாங்க.
ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ப்ரொவைடட் டு ஆல் எம்ப்ளாயிஸ், என்ன பிஸ்கட் கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, பன்னு பிரெட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இல்ல மதியம் மீல்ஸ் கூட கொடுப்பாங்க. இப்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ப்ரொவைடு டு ஆல் எம்ப்ளாயிஸ் டூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன் ஆஃபீஸ் பிரமிசஸ். அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக கொடுக்குற என்ன செலவோ அந்த செலவெல்லாம் வந்து எக்ஸம்டட். சப்சிடைஸ்டு லஞ்ச், இப்ப லஞ்சுக்கு தனியாவே சொல்லியிருக்காங்க. சப்சிடைஸ்டு லஞ்ச்னா இப்ப வெளியே போனா 1 மணி நேரம் ஆயிடும். இப்ப இங்க இருந்தாலும் வச்சுக்க 20 நிமிஷம் சாப்பிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதனால லஞ்ச் வந்து ரொம்ப ஃப்ரீயா கொடுப்பாரு, இல்ல ரொம்ப கம்மி ரேட்டு கொடுப்பாரு. ஆனா அது கூட எப்படி இருக்குமா, provided the value of such real meal, I mean such meal is up to ₹50. 50 ரூபாய்க்கு கீழே இருக்கணும். 50 ரூபாய்க்கு கீழே இருந்தது அப்படின்னா, எம்ப்ளாயர் கொடுக்குற மீல் சாப்பாட்டினுடைய மதிப்பு 50 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. Subsidized lunch provided to an employee during working hours at office or business premises, provided the value of such meal is up to ₹50. அடுத்து recreational facility. recreational facilities அப்படின்னா என்ன, கிளப், கேரம் போர்டு விளையாடுறது, டென்னிஸ் விளையாடுறது, பில்லியர்ட்ஸ் விளையாடுறது, இந்த மாதிரி எல்லாம் ஈவினிங் டைம்ல என்ன பண்ணாங்க, ரிக்ரியேஷன் கொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருந்தா recreational facilities including club facilities extended to employees in general, not restricted to few select employees, இல்லாம எல்லாத்துக்கும் சேர்த்து ஜெனரலா கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே exempted. Amount spent on training of employees. எம்ப்ளாயிஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது சில செலவாகுது இல்லையா, அப்ப என்ன பண்றோம், ரெஃப்ரெஷ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸ்பென்சஸ் ஆன் போர்டிங் அண்ட் லாட்ஜிங், அவங்க வர்றது, தங்குறது, சாப்பாடு கொடுக்கறது, இந்த அது எல்லாமே அதெல்லாம் வந்து டாக்ஸ் கட்ட எம்ப்ளாயி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. Some payable by an employer to RPF or an approved superannuation fund. இப்ப சில அமௌண்ட் வந்து எம்ப்ளாயர் ஆர்பிஎஃப்காக, ரெகனைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு பேரு, ஆர் சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட், ஆர் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஃபண்ட் எஸ்டாப்ளைஸ்ட் அண்டர் கோல் மைன்ஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட். கோல் மைன்ஸ்ல வேலை செய்யறாங்க இல்லையா, நிலக்கரி சுரங்கத்துல, அவங்களுக்கு அந்த ஃபண்டுன்னு தனியா ஒண்ணு கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆர் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர் மிஸ்லேனியஸ், இபிஎஃப் அண்ட் எம்பி ஆக்ட்னு சொன்ன 1952 ஒரு ஆக்ட் இருந்தது இல்லையா, இதுல இப்ப இது பிரகாரம் ஏதாவது எம்ப்ளாயர் பே பண்ணியிருந்தாருன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் எம்ப்ளாயி கட்ட தேவையில்லை. லீவ் டிராவல் கன்செஷன். லீவ் டிராவல் கன்செஷன் என்ன, ஒவ்வொரு வருஷமும் அப்ப நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா எப்பயுமே பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல ஒரு 15 days ஆர் 10 days என்ன பண்ண, வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் அனுப்புவாங்க, ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி லீவ் டிராவல் கன்செஷன் இருந்தா சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் ஸ்பெசிஃபைட், அது வந்து நம்ம சம் போடும்போது உங்களுக்கு நல்லா புரியும், அதுவும் வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்லை. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். மெடிக்கல் இப்ப அது பாருங்க, லீவ் டிராவல் கன்செஷன் ப்ரொவைடட் டு ஹை கோர்ட் ஜட்ஜ் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஆர் கம்ப்ளீட்லி எக்ஸம்ட் வித்வுட் எனி கண்டிஷன். நல்லா பாருங்க, ஹை கோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து எல்லாமே எக்ஸம்ஷன் தான், எந்த கேஸா இருந்தாலும் அதை நீங்க கண்ண மூடிட்டு போடலாம். அடுத்தது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் சப்ஜெக்ட் டு செர்டைன் பிரெஸ்கிரைப்டு லிமிட். அது லிமிட் இருக்கு, அந்த லிமிட் என்னங்கிறது ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். அந்த லிமிட் பிரகாரம் நம்ம எக்ஸம்ஷன் உண்டு. ரெண்ட் ஃப்ரீ அபிஷியல் ரெசிடென்ஸ். ரெண்ட் ஃப்ரீ அபிஷியல் ரெசிடென்ஸ் ப்ரொவைடட் டு எ ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் கொடுத்தா அது வந்து கம்ப்ளீட் எக்ஸம்ஷன். ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்ட் ரெசிடென்ஸ். அப்ப பாருங்க, இந்த யூனியன் மினிஸ்டர் இருப்பாங்க, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு, ஆச்சா, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, மெயின்டெனன்ஸ் ப்ரொவைட் டு தி ஆபீசர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பி, இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்ட் ரெசிடென்ஸ் இருக்கு பாருங்களா, அதுக்கும் வந்து டாக்ஸ் கிடையாது, எக்ஸம்டட். அப்ப கன்வேயன்ஸ் ஃபெசிலிட்டி. Conveyance facility provided to High Court judges under Section 22B of High Court judges. அப்புறம் அந்த இந்த ஆக்ட் எல்லாம் இருக்குது, Conditions and Service Act 1954 and Supreme Court judges under Section 23 of the Supreme Court judges, இது எல்லாமே. அப்ப கன்வேயன்ஸ் அப்படின்னா போற வர செலவுக்காக பைசா கொடுக்கறது, அதுக்கும் வந்து எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். அப்ப நீங்க பாருங்க, இதுல இப்ப நம்ம பார்த்தது என்னென்ன ஃபுல்லி எக்ஸம்ஷன் பார்த்தோம். இப்ப எக்ஸம்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லீவ் டிராவல் கன்செஷன் செக்ஷன் 10(5) அப்படின்ட்டு. லீவ் டிராவல் அப்படின்னா இதை நீங்க பார்த்துங்க, அதை வந்து எல்டிசி அப்படின்னு சொல்லுவோம். ஆச்சா, இதுல யாராருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, எம்ப்ளாயிஸ் ஃப்ரம் ஃபார் ப்ரொசீடிங் டு எனி பிளேஸ் இன் இந்தியா. அப்ப இந்த எக்ஸம்ஷன் அதுக்கு இருக்கு. லீவ் டிராவல் கன்செஷன்ல என்ன எக்ஸம்ஷன் இருக்குன்னா, exempts the leave travel concession received by employees from their employers for proceeding to any place. இந்தியாவில் நீங்க எங்க போனாலும் அதுக்கு உண்டான செலவுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் அண்டர் செக்ஷன் 10(5)ல. அது எந்தெந்த, எய்தர் ஆன் லீவ் போட்டு போனாலும் சரி, ஆர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் சர்வீஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அனுப்பிச்சிட்டு ஒரே வீட்டுக்கு அனுப்புவாங்க, அல்லது ஆஃப்டர் டெர்மினேஷன் ஆஃப் ஹிஸ் சர்வீஸ்,
அவரை வேலையை விட்டு நீக்கிட்டா கூட மறுபடியும் அவருக்கு என்டர்டெயின் பண்றதுக்காக நீங்க இந்த டூர் போயிட்டு வாங்க அப்படின்னு அவரை செஞ்ச சேவையை பாராட்டுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்ப மூணுக்குமே எலிஜிபிலிட்டி உண்டு. த பெனிஃபிட் இஸ் அவைலபிள் டு இண்டிவிஜுவல்ஸ். அப்ப அந்த லீவ் டிராவல் கன்செஷன் எதுக்கு கிடைக்கும்னா சிட்டிசனாவும் இருக்கலாம் ஆஸ் வெல் அஸ் நான் சிட்டிசன். இந்தியன் சிட்டிசனாவும் இருக்கலாம் நான் சிட்டிசனாவும் இருக்கலாம். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டிராவல் கன்செஷன் ஆர் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர்செல்ஃப், அது ஆணா இருந்தா ஆண் பெண்ணா இருந்தா பெண்ணு, அல்லது அவங்க ஃபேமிலி, தட் இஸ் ஸ்பௌஸ் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் த இண்டிவிஜுவல் பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் எனி ஆஃப் தம் ஹோலி ஆர் மெயின்லி டிபெண்டன்ட் ஆன் தி இண்டிவிஜுவல். அவ சொல்லியிருப்பாங்க அவங்க ஃபேமிலியோட குடும்பத்தோட நீங்க போய் டிராவல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸம்ஷன்லாம் லிமிட் இருக்கும், அதை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது லிமிட் ஆஃப் எக்ஸம்ஷன். அந்த ரூல் 2B பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸம்ஷன் கொடுக்கறது நீங்க செலவு பண்ணலாம். அதுல என்னன்னா exemption will be available in respect of 2 journeys performed in a block of 4 calendar years. எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம் அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு 2 தடவை நீங்க டூர் போலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க உடல்நல சரியில்லை, இல்ல வேற சில இன்ட்ரெஸ்ட் இல்ல அவருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாரு, போனாலும் போவாரு போவனாலும் சரி. இப்ப இவர் போறதுன்னா 4 வருஷத்துக்கு 2 தடவை நீங்க என்ன பண்ணலாம், ஃபாரின் டூரை போகலாம், இல்ல இந்தியன் டூர் எங்க வேணாலும் போயிட்டு வரலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு உண்டான செலவு கம்பெனி ஏத்துக்கும். இன்கேஸ் அவர் அவைல் பண்ணல இந்த 4 வருஷத்துல, இப்ப கடந்த 4 வருஷத்துல அவர் வந்து 2 ஜெர்னி அவர் அவைல் பண்ணல அப்படின்னு சொன்னா, அதுல ஏதாவது ஒரு ஜெர்னி ஒரு ட்ரிப்ப என்ன பண்ணலாம், அடுத்த சப்சிக்வெண்டா வர்ற இன்னொரு பிளாக் ஆஃப் 4 இயர்ஸ் வருது பாருங்க, கேலண்டர் இயர்ஸ், அதுல யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா ஒவ்வொரு பிளாக் ஆஃப் 4 இயர்ஸுக்கும் 2 தடவை டூர் போகலாம். இப்ப ஒரு 4 இயர்ஸ்ல ஒரு டூர் போகல அப்படின்னா ஒரு டிராவல் போறது இருக்கு இல்லையா, அந்த ஒரு நம்பர் அவைல் பண்ணிக்கலாம். அப்ப அடுத்த தடவை அவைல் பண்ண என்ன, அடுத்த 4 வருஷத்துல அதுல 2 டிராவல் இருக்கு, அது இல்லாம ஏற்கனவே அவைல் பண்ணாததுக்கு ஒரு எக்ஸம்ஷன் ஒண்ணு இருக்கு, அது அப்ப 3 தடவை ஒரு போகலாம். அதுதான் சொல்றது, where such travel concession or assistance is not available by the individual during any block of 4 calendar years, one such unavailed LTC will be carried forward to the immediately succeeding block of 4 calendar years and will be eligible for exemption. அப்ப நீங்க ஒரு 4 இயர்ஸ்ல போகல அப்படின்னா அடுத்த 4 இயர்ஸ்ல போறீங்க அப்படின்னா, அப்ப போன 4 இயர்ஸ்ல 2 தடவை போயிருக்கலாம் போகல, அப்ப நீங்க ஒரு தடவை வந்து என்ன பண்ணலாம், அதை நீங்க அடுத்த தடவை அடுத்த பிளாக்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இப்ப எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். An employee does not avail any LTC for the block 2014-17. 14-17 என்ன, 14, 15, 16, 17 4 years. இந்த 4 வருஷத்துல 2 தடவை போயிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு, he avails it during 2019 தான் அவைல் பண்றாரு. He is allowed to carry forward the maximum of one such holiday to be used in the succeeding block. அப்ப 2014-17 அவர் அவைல் பண்ணல, அடுத்ததான் அவர் அவைல் பண்றது அடுத்த பிளாக்ல தான். அப்ப பாருங்க 14 to 17 ஆச்சா, 17 to 18, 18 to 19, அப்ப 6 இயர் தான் போறாரு. அப்ப என்ன பண்ணலாம், அடுத்த பிளாக் எப்ப வரும், 18ல இருந்து வரும், 18, 19, 20, 21 அப்படின்னு வரும். அப்ப நீங்க அதுல பார்க்கும்போது அதுல 2 அலௌட் இருக்கு, அது இல்லாம ஏற்கனவே 2 அவர் போகாததுல 1 வந்து ஒரு எக்ஸம்ஷன் இப்ப கிளைம் பண்ணிக்கலாம். அப்ப he will be eligible for exemption and 2 more journeys can be further availed. அதை நல்லா பார்க்கலாம். அப்ப 3 ஜெர்னி அவர் போலாம், பழசுல அவைல் பண்ணாததுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இப்ப கிளைம் பண்ணிக்கலாம், ஒரு 2 ஜெர்னி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப 3 தடவை அவர் அடுத்த பிளாக்ல போலாம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, மானிட்டரி லிமிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க போறோம் இல்லையா, ஜெர்னி போறாங்கல்ல, அவங்களுக்கு என்னென்ன மானிட்டரி லிமிட்ஸ்னா என்னென்னலாம் அலோவ் பண்ணலாம். இந்த ஜெர்னி அவர் போகும்போது நீங்க என்ன பண்ணோம், ஏர்ல போறாரா, ரயில்வேல போறாரா, இல்ல பஸ்ல போறாரா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. Where the journey is performed on or after 1/10/2000, I mean 1997, the amount exempted under section 10(5) என்ன அப்படின்னா, in respect of the value of LTC shall be amount actually incurred on such travel subject to the following condition. எவ்வளவு ஒரு இன்கர் ஆச்சு, அதே மாதிரி subject to the following condition. அப்ப என்ன பண்ணும், ஏர்னா எப்படி தெரியுங்களா, amount not exceeding the air economic fare. பிளைட்ல போறதே வந்து ஸ்பெஷலா ஒண்ணு இருக்கும், எக்கனாமிக் ஃபேர் ஒண்ணு இருக்கும். எக்கனாமிக் கிளாஸ் மட்டும் கொடுப்பாங்க அவங்க, ஆஃப் த நேஷனல் கேரியர் பை த ஷார்டஸ்ட் ரூட். இப்ப நீங்க இங்க இருந்து டெல்லி போகணும், டைரக்டா டெல்லி போகணும், ஒரு 4 இடத்துக்கு சுத்திட்டு கரெக்டா டெல்லிக்கு போக கூடாது. அப்ப ஷார்டஸ்ட் ரூட் என்னன்னு பாக்கணும், அந்த ரூட்ல எக்கனாமிக் கிளாஸ் உண்டான நேஷனல் கேரியர்னுடைய உங்களுக்கு ஃபேர் என்னமோ அந்த ஃபேர் கொடுப்பாங்க. புரியுதுங்களா, ஏர்ல போனா. சரி, இப்ப ஏர் இல்ல, வேற அதர் மூட் இருக்கு,
அப்ப வேற ரயில்வே சர்வீஸ் இஸ் அவைலபிள். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஏர்ல போக முடியாது, ட்ரெயின்ல தான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அமௌண்ட் நாட் எக்ஸீடிங் த ஏர் கண்டிஷன்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏர் டிக்கெட். அப்ப பாருங்க, ஏசியில ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கொடுப்பாங்க, அது என்ன ஃபேரோ அது ஷார்டஸ்ட் ரூட்ல தான் போகணும், நீ சுத்திக்கிட்டு எல்லாம் போக கூடாது. நான் ஒரு ஊருக்கு போக சொன்னா 4 ஊருக்கும் இவர் சொந்த பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ் வழியா போறதுன்னா அது டூர் போறாரு, ஆபீஸ் வழியா போக மாட்டாரு, டூர் போறாரு, ஆனா அதுக்குன்னு சுத்திட்டு போக கூடாது, எந்த ஊருக்கு போறாரு ஸ்ட்ரைட்டா போகணும்னு ஷார்டஸ்ட் ரூட் எக்கனாமிக், அதாவது ஏர் கண்டிஷன்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரயில் ஃபேர் அது கொடுக்கலாம். சரி, ரயில் சர்வீசஸ் இஸ் நாட் அவைலபிள், அப்ப என்ன பண்றது, ரெகனைஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், பஸ்ல போலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீலக்ஸ் கிளாஸ் ஃபேர் அதுல போலாம், சூப்பர் டீலக்ஸ் வண்டியில ஏசில அதுல போலாம், அதுவும் ஷார்டஸ்ட் ரூட்டா இருக்கணும். இப்ப நோ ரெகனைஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எக்ஸிஸ்ட், எந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமே இல்லப்பா. அப்ப amount equivalent to the air conditional first class air rail fare for the distance of the journey by the shortest route as if the journey had been performed. அப்ப எங்கேயுமே அதுக்கு ரூட் இல்ல போல. அப்ப அந்த இதுல சப்போஸ் ஏர் கண்டிஷன்ல ஒரு ரயில்வேல இந்த இடத்துல இருந்து அங்க போனா இவர் போயிருந்தா என்ன ஆயிருக்குமோ அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னா. So the exemption referred to shall not be available to more than 2 surviving children of an individual. அப்ப நீங்க பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு எப்பயுமே அலௌடு, ஏன்னா ஸ்பௌஸ், அது ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃபு, ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்ட், அவங்களுக்கு பேர் ஸ்பௌஸ். அப்ப 2 பேரும் சேர்ந்து போலாம், ஹஸ்பண்ட் தான் ஒர்க் பண்ணுவாரு, ஒய்ஃபையும் கூட்டு போலாம், தப்பு இல்லை. ஆனா கூட சில்ட்ரனையும் கூட்டு போலாம். சில்ட்ரன் எப்படி கூட்டு போலாம், மேக்ஸிமம் 2 சில்ட்ரன் கூட்டு போலாம், 2 சர்வைவிங் சில்ட்ரன் அப்படின்ட்டு ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆஃப்டர் 1/10/1998 பிரகாரம். அப்ப நீங்க இதுல என்ன பாருங்க, in the respective sub rules shall not apply in respect of children born before. அப்ப 1/10/1998 முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த 2 சில்ட்ரன் கூட்டு போறது அளவு ஆகாது. அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் மல்டிபிள் சைல்டு, மல்டிபிள் பர்த்னா என்ன தெரியுமா, ஒரே சமயத்துல ரெட்ட பிரசவம் சொல்றோம் இல்லையா, ஒருத்தருக்கு 2 குழந்தை ஒரே பிறக்கும், இல்ல 3 குழந்தை, அந்த மாதிரி இருந்தா அப்ப அது வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதை நீங்க சம் போடும்போது இப்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுதான் இப்ப சம் போட போறோம். இல்லஸ்ட்ரேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிஸ்டர் டி went on a holiday on 25/12/2019 to Delhi with his wife and 3 children. அப்ப பாருங்க எவ்வளவு அலௌடு, 2 சில்ட்ரன் அலௌடு. இங்க எத்தனை பேரோட போறாரு, 3 சில்ட்ரனோட போறாரு. ஒய்ஃபுக்கு அலௌடு, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 3 சில்ட்ரன்ல 1 சன்னு, முதல்ல பிறந்தவன் சன்னு, அவனுக்கு ஏஜ் 5 வருஷம். அடுத்தது ட்வின் டாட்டர்ஸ், 2வது பிறந்தது ரெட்டை குழந்தை, அது ஒவ்வொன்றுக்கும் வயசு 2. அப்ப பாருங்க மொத்தம் நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 ஆகுது. ஆனா பர்த்னு பாத்தீங்கன்னா 2 பர்த் தான், ஒரே பர்த்ல 2 பேர் பிறந்துட்டாங்க. இந்த மாதிரி கேசஸ்ல எப்படி பண்ணுவோம், they went to flightல போறாங்க, எக்கனாமிக் கிளாஸ்ல போறாங்க. அந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த டிக்கெட் reimbursed by his employer was ₹60,000 rupees. அப்ப பாருங்க, அடல்ட்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு டிக்கெட் விலை என்ன 45,000. மீதி இந்த 3 சில்ட்ரனுக்கு எவ்வளவுன்னா ஒருத்தருக்கு 5,000 ரூபாய் மாதிரி 15,000 rupees for 3 minor children. Compute the amount of LTC. அப்ப லீவ் டிராவல் கன்செஷன் எவ்வளவு எக்ஸாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இந்த since the son's age is more than twin daughters, Mr. D can avail exemption for all his 3 children. The restriction of 2 children is not applicable to multiple births after 1 child. The holiday being in India and the journey being performed by air economic class, the entire reimbursement made by the employers fully exempted. இது புரியுதுங்களா? இப்ப சின்ஸ் சன்னோட ஏஜ் வந்து என்ன இருக்கு, முதல் பையன் வந்து என்ன பண்றான், முதல்ல பையன், 2வது மறுபடியும் வந்து 2 பேரும் ட்வின் டாட்டர்ஸ், அவங்க 2வது இஷ்யூ. ஆனா இப்ப இந்த மாதிரி கேஸ் வந்து முதல்ல வந்து ஒரு சன்னு, அடுத்தது வந்து ட்வின் அப்படின்னு வந்தா D can avail exemption for all the 3 children. ஏன்னா முதல்ல சன்னு, அடுத்ததுதான் ட்வின் டாட்டர்ஸ். The restriction of 2 children is not applicable to multiple birth after 1 child. அப்ப ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து டபுள், அதாவது மல்டிபிள் பர்த் இருந்ததுன்னா அது வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அலோ ஆகாது, 2 குழந்தை அப்படிங்கிற கணக்கு வராது. The holiday being in India and the journey being performed by air, the entire reimbursement made by the employer is fully exempted. அப்ப இந்த மாதிரி கேஸ்ல 3 பேர் மொத்தம் எல்லா அமௌண்ட்டுமே எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். அப்ப என்னது, அவங்களுக்கு டிக்கெட்டு இந்த 3 சில்ட்ரன் மொத்தம் 60,000 ஃபுல்லி எக்ஸம்ட் பண்ணிக்கலாம். ஆனா இதே இல்லஸ்ட்ரேஷன்ல குழந்தை வேற மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. எப்படின்னா இந்த சொன்ன இந்த ட்வின் இது இருக்கு இல்லைங்க, ட்வின்ஸ் வந்து முதல்ல பிறந்துடுறாங்க. அந்த மாதிரி சமயத்துல இந்த எபோ இல்லஸ்ட்ரேஷன்
will there be any difference if among these 3 children the twins were 5 years old and the son 3 years old? இப்ப முதல்ல ட்வின்ஸ் பிறக்கிறாங்க, 5 வருஷம் குழந்தைங்க. இந்த ட்வின்ஸ் வந்து என்ன 2 பேருக்கும் 5 வயசு. அப்ப இவங்க முதல்ல, அடுத்தது இன்னொரு சன் பிறந்தாங்க அப்படின்னா இந்த சமயத்துல ட்வின்ஸ் ஏஜ் இஸ் மோர் தேன் 1 சன். இப்ப ட்வின்ஸ்னுடைய ஏஜ் அந்த சன்னோட ஏஜை விட அதிகமா இருக்கிறனால he cannot avail for exemption for all his 3 children. அப்ப 2 சில்ட்ரனுக்கு தான் நம்ம சொன்னோம் இல்லையா, 2 சில்ட்ரனுக்கு தான் நீங்க அவைல் பண்ணணும். 2 சில்ட்ரனுக்கு அவைல் பண்ணணும் என்ன பண்ணோம்? LTC exemption can be availed in respect of only 2 children. அப்ப only 2 children அந்த முதல்ல இருக்கிறது 2 குழந்தை ஆயிடுது, 5 வயசு குழந்தைங்க. அது முதல்ல பிறந்தது, ட்வின்ஸ் முதல்ல பிறந்தது. அப்பனா 2 பேருக்கு தான் எக்ஸம்ஷன். அப்ப 2வது பிறந்த சன்னுக்கு கிடையாது. அப்ப நீங்க பாருங்க, அப்ப 15,000ல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 5,000 ரூபாய் அப்படின்னா ஒரு பையனுக்கு 5,000 ரூபாய் கிடையாது. மொத்தமா நம்ம செலவு எவ்வளவு? 50,000. அப்ப 50,000ல ஒரு பையனுக்கு கிடையாது, 2 பையனுக்கு தான் உண்டு. அப்ப எவ்வளவு எக்ஸம்டட்? LTC exempted is only 55,000, not 60,000 rupees அப்படிங்கறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க.